லஞ்சுக்கு வந்து புதினா ரைஸ் குக்கரில் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணினேன். அது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் மிளகாத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மேரினேஷனுக்கு வச்சிடக்கூடாது, ஏன்னா அதுலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதனால் கம்மியான ஆயிலில் லோ ஃப்ளேமில் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. புதினா ரைஸ்க்கு கொத்தமல்லி அதிகமாக, புதினா கம்மியாக போட்டிருக்கேன். அதில் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தயிர் எல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன். எப்பவும் போல் பிரியாணி தாளிக்கிற மாதிரியே தாளிச்சிட்டு அந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா சுருங்க வதக்கணும். தக்காளி, பிரியாணி மசாலான்னு எதுவுமே போடல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அரிசி, தண்ணி போட்டு விசில் விட்டு எடுக்க வேண்டியது. சின்ன வயசுல எனக்கு ஃபேவரட்டாக இருக்குது இந்த சேமியா ஐஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் ஆஃபீஸ் காமிச்சிட்டு அப்படியே பொறுமையாக பண்ணேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுக்கு நம்ம பாயச சேமியாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சக்கரை, வாட்டர் மெலன்லாம் போட்டு நல்லா அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ அந்த வாட்டர் மெலன் ஜூஸை ஒரு ஐஸ் மோல்டில் ஊற்றிட்டு நம்ம வேக வச்சிருக்க சேமியாவை அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சது. இதுக்கு மேலே ஓவர் நைட் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஐஸ் ரெடி ஆகிடும். இதெல்லாம் நம்ம சம்மர்லேயே செஞ்சுக்கிட்டா தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது.